இந்தியாவில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதே தவிர குறைந்தபாடில்லை. நம் நாட்டில் நடக்கும் சாலை விபத்து பலிகளை பாதியாக குறைத்து விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். ஆனால் அதை செய்வதில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற யாரும் சொல்லலை, ஒன்றிய ரோடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிற நிதின் கட்கரியே சொல்கிறார். காரணம், இன்டர்நேஷ்னல் ரோடு கிராஸ் மீட்டில் கலந்துக்கும் போதெல்லாம் நான் என் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஓடி ஒளிகிறேன். ஏன்னா இந்தியா ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. 2024 ஆண்டுக்குள்ளே அதை 50% குறைப்போம்னு போன தடவை சொன்னேன். ஆனால் அதை நாம் மறந்துட்டு இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கோம்னு ஓப்பனாக பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு நிதின் கட்கரி. அவர் கொடுத்த டேட்டா படி 2023 ஆண்டு மட்டும் 1,78,890 பேர் இந்தியாவில் சாலை விபத்துகளால் பலியாகி இருக்கிறார்கள். இது உலக ரோடு ஆக்சிடென்ட் டெத்தில் 11%. எந்த நாட்டை விடவும் நம்ம நாட்டில் ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட முடிகிறது என்று சிரித்து கொண்டே ஒரு காரணத்தை சொல்கிறாரு அமைச்சர். முதல் இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குது. அங்கே 23,595 பலிகள் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு 2ஆம் இடத்துல 18,347 உயிரிழப்புகள். மகாராஷ்டிரா 3ஆம் இடத்துல 15,347 பலிகள் ஏற்பட்டிருக்கு. சிட்டிஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா டெல்லி முதல் இடத்துலையும், பெங்களூர் 2வது இடத்துலையும், ஜெய்ப்பூர் 3ஆம் இடத்துலையும் இருக்குது. சாலை விபத்துக்கும் அதனால் ஏற்படுற உயிரிழப்புக்கும் அமைச்சர் நக்கலாக ஒரு காரணம் சொன்னார். ஆனால் உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?